தினகரன் என்ன சொல்றாருன்னா, விஜய் வருகை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பலம். அவர் பிரிப்பது எங்களை வாக்குகள் இல்லை அப்படிங்கிறாரு. ஆனா அவர் கடுமையான விமர்சனத்தை அதிமுக மீது வைக்கிறார். டிடிவி தினகரன் அவர்கள் சொல்ற கருத்துக்களை பார்த்தா, ஆட்டி வைத்தால் யாரொருவர் ஆடாதாரோ கண்ணா இந்த பாடல் வரிகளை சொல்றேன். அதுக்கு உள்ள 1000 அர்த்தங்களுக்கு நீங்க அதுக்காக நாம் போறோம். டிடிவி தினகரன் தனியாக நிற்காவிட்டால் மீண்டும் ஏடிஎம்கே வந்து பாலாறுகளையும் குளித்துக் கொண்டு என்ன வளம் இல்லை எந்த திருநாட்டில் இந்த மாதிரி மக்கள் ஏதோ சந்தோஷமா அடுத்த நிமிஷம் இங்க பாருங்க, துணை முதலமைச்சர் அந்த நெல்லை உடனடியா பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்புறது நடவடிக்கை இரவோட பண்றாரு. வாழப்பாடியா இருந்த அப்பதான் அங்க இருக்கிற மாங்கனி விவசாயிகளுக்கு மறுமலர்ச்சி. அதே போல தருமபுரி பார்லமெண்ட் உறுப்பினராக இருந்தாரு. அப்பதான் அவங்க மாங்கனி விவசாயிகளுக்கு ஏற்றுமதி பண்ண சார். நீங்க சொல்றது வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்தார், மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே மறைந்தார். அது புரிஞ்சுடுங்க. வாழப்பாடி ராமமூர்த்தி இன்னைக்கு தேசிய அளவில் அவர் சமுதாயத்துக்கு சொந்தக்காரர் இல்ல. தமிழ்நாட்டுடைய மக்களுடைய என்ன தேவை, தொண்டனுக்கு உழைத்த தொண்டனுக்கு என்ன தேவை, தனக்கு வாக்களித்த மக்களுக்கு என்ன தேவை என்ற காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டார், செயல்பட்டார். இன்று வரையும் வாழப்பாடி ராமமூர்த்தி ஒரு தேசிய தலைவராக தான் தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கிறார்கள். எம்எல்ஏ என்ன நினைக்கிறாருன்னா, அதை வாரி அமைச்சு தான் சண்டை பண்றாங்கல்ல, அதுக்குள்ள போனேன் சார். அது வாரியம் அல்ல, வாரி கொண்டு போறது இல்ல சார். நான் இதுக்கு நிறைய விளக்கம் சொல்ல சார். 7 குண்டல வாடா, கொஞ்சம் சோறு கொண்டு தாடா, காலம் போய் 7 குண்டல வாடா, கரன்சியை கொண்டு வாடாண்டா கம்யூனிஸ்டுடைய மனநிலையும் மாறி உள்ளது. ஆகவே கூட்டணிய நீ அன்புமணி டிடி தினகரன் வந்துட்டாரு, எனக்கு புதிய தெம்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் மூலமா நிறுத்த முடியுமா? இன்னும் எத்தனை பேரை நீ கொண்டு வரணும், அந்த வேலையை பாருங்க. கொண்டு வரணும், வேலைகளை எடுத்து தொடங்குவீங்களா? அவங்க வலிமையா இருக்காங்க சார் திமுக கூட்டணிங்க. டெலிஃபோன்ல பேசும்போது அந்த லைன் பிஸியா இருக்கும்போது, யூ ஆர் இன் கியூ, ப்ளீஸ் இன் வெயிட். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் விறுவிறுப்பான கேள்விகளுக்கு வித்தியாசமாக பதிலளிக்க இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. தினகரன் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் வருகை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பலம். அவர் பிரிப்பது எங்களை வாக்குகள் இல்லை அப்படிங்கிறாரு. ஆனால் அவர் கடுமையான விமர்சனத்தை அதிமுக மீது வைக்கிறாரு வேற விஜய். இன்னொரு விஷயத்த சொல்றாரு தினகரன், அரசியலில் ஆசாபாசங்கள், தனிநபர் ஆசாபாசங்களுக்கு இடமில்லை, உறவு நட்பெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. சசிகலா தினகரன் அந்த கடுமையான மோதல், குடும்பத்துக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றன் ஒன்றாக வெளிச்சத்துக்கு வந்ததுனால இது எப்படி சொல்றாரா தினகரன்? டிடிவி தினகரன் அவர்கள் சொல்ற கருத்துக்களை பார்த்தா, ஆட்டி வைத்தால் யாரொருவர் ஆடாதாரோ கண்ணா என்ற பாடல் வரிகளை சொல்றேன். அதுக்கு உள்ள 1000 அர்த்தங்களுக்கு நீங்க அதுக்காக நாம் பொறுப்பு. அரசியல் பேசுறோம், அருமையா பாட்டும் பாடாரு. இல்ல அதாவது பாடல் வரி கூட சில வரிகள் அது ஓமை வரி தானே, அதுக்காக தான் சொல்றேன். தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது உங்களுக்கு நிகழ்ச்சி மாத்திர வேண்டியது, பாட்டும் அரசியலை மாத்திரும். இல்லை நான் பொதுவாக என்ன பார்த்தாலே, ஏன்னா நேயர்கள் உங்கள் ப்ரோக்ராம் பார்த்தாலே ராமன் பத்திரிகையாளர் வரான பாடல் வரி கண்டிப்பாக ஓமை பாடல் இல்லாமல் இருக்காது என்பது எல்லாருக்குமே தெரியும். அதுதான் நீங்கள் இன்றைக்கி கொடுக்கப்பட்ட தலைப்புக்கு அதுக்கு அர்த்தமான வரிகளை உங்களுக்கு சொல்கிறாங்க. டிடிவி தினகரன் அவர்கள் ஏற்கனவே என்ன சொன்னார், கடந்த 2021 அதிமுகவில் அவர் தனியாக போய் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சி ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட அவருடைய விலகி தனியாக கட்சி ஆரம்பித்து அவர் தேர்தல் நின்றதுனால திமுக ஆட்சி வர்றதுக்கு வந்த காரணமே என்னென்னா 3% ஓட்டு டிஃப்ரென்ஸ் தான். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஓட்டு டிஃப்ரென்ஸு 3% தான். அந்த 3% டிடிவி தினகரன் தனியாக நிற்காவிட்டால் மீண்டும் ஏடிஎம்கே வந்திருக்கணும். ஆனால் என்னென்னா அவங்களுக்குள்ள உள்கட்சி பிரச்சனைகள், அந்த மாதிரி சில கருத்து வேறுபாடு, அவர் தனி கட்சி ஆரம்பித்தாங்க, ஒரு நிலைப்பாடு. அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறத நான் போக மாட்டேன் என்னோட அவர் சொன்னார். அதன் பிறகு டெல்லி பாஜகவுடைய தலையீடுனால நீங்கள் தேர்தல் நேரத்தில் நீங்கள் தேர்ந்து செயல்படுவோம் சொல்லிட்டு டிடிவி தினகரன் அவர்கள் கடந்த மாதம் வரைக்கும் விஜய் புராணம் தானே பாடிட்டு இருந்தார். அரசியல் என்பது நிரந்தர நண்பனும் அல்ல, நிரந்தர பகைவனும் அல்ல. தமிழ்நாட்டில் கலைஞர் முதலமைச்சராகின்ற போது வாஜ்பாய் அவர்கள் 5 ஆண்டு காலம் பிரதமராக இருக்கின்ற நேரத்தில் தமிழகத்தில் பல அமைச்சர்கள் பதவிகளை வாங்கி
திமுக ஆட்சியில் இருந்தது. ஒரு சட்டமன்ற தேர்தலும், ஒரு எம்பி தேர்தலும் திமுக பேச்சுப்படி கூட்டணி வச்சது. அப்போ கலைஞர் என்ன சொன்னாருன்னா, ஆர்எஸ்எஸ் ஒன்றும் தீண்டத்தகாத இயக்கம் அல்ல. திராவிட இயக்கம் எப்படி மக்களுக்கு சேவை செய்கின்றதோ, அதேபோல ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் சேவை செய்கின்றதுன்னு தன்னுடைய முரசொலி பத்திரிகையில் அவர் எழுதினார் என்பது காலம் உங்களுக்கு இப்போ தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும். அதனால் அரசியலை பொறுத்தவரை நிரந்தர நண்பனும் அல்ல, நிரந்தர பகைவனும் அல்ல என்பது நிலைப்பாடு. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி டிடிவி தினகரன் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் இணைஞ்சிருக்காங்க. ஸோ என்டிஏ கூட்டணியில் இணைஞ்ச பிறகு இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, கடந்த 15 நாளாக அதிமுகவுக்கு வந்து என்டிஏ கூட்டணியில் ஒரு புது பொலிவான ஒரு நிலைப்பாடு மக்கள் மனசில் இருக்குது. அந்த நிலைப்பாடு இருக்கிறனால தான் இன்றைக்கி திமுக பார்த்தீங்கன்னா, தினசரி உளவுத்துறை ரிப்போர்ட்டை மாவட்ட வாரியாக கேட்டு எங்கே மைனஸு எங்கே ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு வந்து இளைஞரணி மாநாடா மயிலாட நீயால நானாட வந்து எல்லாம் பண்ணி அவங்க பண்ணுறாங்க. அது போக பார்த்து என்ன வேண்டும், என்ன குறை உங்களுக்கு, என்ன வீடு வீடாக போய் அரசு துறை அதிகாரிகளை அனுப்பி ரேஷன் கார்டில் என்னென்ன குறைகளோ அதை அப்லோடு பண்ணி அந்த ஒரு வேலை நடக்குது. வந்து என்ன குறை என்ன கேட்குறாரு சார். உங்களோட ஸ்டாலின் முகாம் வந்து பல மாதங்களாகவே வந்து ஒவ்வொரு ஊராட்சி நடத்திட்டு இருக்கு. 12,000 மேற்பட்ட அந்த முகாம் நடத்தி இப்போ தான் முந்தா நாள் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து அதை வந்து இது பண்ணியிருக்காரு. இதே அரசாங்கம்தான் பொதுமக்களிடம் மனுக்களை வாங்கி திருப்போணம் ஆற்றுல கொண்டு அந்த மனுக்குள்ள குப்பை போட்டாங்க. வரலாறும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சார் அது கொண்டு யாராச்சும் போடுவாங்களா சார்? அதாவது பார்த்தீங்கன்னா அப்போ நாங்கள் என்ன போய் சொல்கிறோமா? இல்லை, அவங்க எடுத்துட்டு போன நோக்கம் வேறையா இருக்கலாம் சார். அப்படிலாம் கிடையாது சார். அதனால அதை மாற்றத்தான் அதிகாரிகளை வந்து தேர்தல் பிரச்சாரம் அந்த மனுக்கள் வாங்கக்கூடிய நிலைப்பாடு ஒரு விதமான தேர்தல் பிரச்சாரம். அது 93 காலகட்டம் இருக்க. 93 காலகட்டமும் 96 அந்த காலகட்டம் கொஞ்சம் நினைவுக்கு வருது அவங்களுக்கு. என்ன சென்னையில் பார்த்தீங்கன்னா போக்குவரத்தில் பல மணி நேரம் மக்களை காக்க வைத்து என்ன போயஸ் கார்டுலேருந்து ஜெயலலிதா வந்திருக்க மாட்டார். அப்படிலாம் வந்து சித்திரவதை பண்ணி, அதே போல் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு மகன் திருமணம், அதே போல் பார்த்தீங்கன்னா ஆடிட்டர் ராஜசேகரன் தாக்கப்பட்டதுலேருந்து பல பிரச்சனைகளை வந்து அந்த காலகட்டத்தில் ஏற்படுத்திய அந்த நிகழ்வுகள்லாம் உங்க வசதிக்கு மறந்துட்டு நீங்க இப்போ வந்து திமுக ஆட்சி மீது கடுமையான விமர்சனம் இல்லைங்க. நீங்க சொல்றத பார்த்தா எப்படின்னா, ஏதோ திமுக அந்த 2021 திமுக ஆட்சி வந்தோடனே தமிழ்நாட்டு மக்கள் நினைச்சது போலே விளைஞ்சாச்சி நெல்லே நமக்கு பயிராச்சி சாஞ்சாடம்மா சாஞ்சாடு ஓல குடியே சாஞ்சாடு மாதிரி ஏதோ மக்கள் தேனாறுகளையும் பாலாறுகளையும் குளித்து கொண்டு என்ன வளம் இல்லை எந்த திருநாட்டில் மாதிரி மக்கள் ஏதோ சந்தோஷமா அடுத்த நிமிஷம் இங்க பாருங்க, துணை முதலமைச்சர் அந்த நெல்லை வந்து உடனடியா வந்து பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்புறதுக்கு நடவடிக்கை இரவோட பண்றாரு. யாரு? உதயநிதி ஸ்டாலின். எதிர்க்கட்சியில என்ன சொன்னாரு? அங்க காவிரி பாசன பகுதிகளில் நெல் மூட்டைகள்லாம் முளைத்து விவசாயிகளை வந்து ரொம்ப இன்னலுக்கு ஆளாகிட்டு இருக்கான்னு சொன்னாரு. அவ்வளவுதான் சொன்னாரு. இரவோட இரவாக அந்த களத்துக்கு போய் என்ன பண்ணாரு உதயநிதி ஸ்டாலின்? நம்ம அதையும் பார்க்கணும்ல. அந்த நெல் மூட்டை ஐயா, நீங்க ஒரு நிகழ்ச்சியை பார்த்து நினைக்காதீங்க. தமிழகத்தில் உள்ள விவசாயிகள் இன்னைக்கு சொல்லலா தூரங்களை அனுபவிக்கின்றார்கள். காரணம் என்றால் வெள்ளப்பெருக்கத்தின் போது, மழை வெள்ளத்தின் போது ஏக்கர் கணக்கில் அந்த கரும்பு அழியுது, நெல் அழியுது, செடி கொடிகள் காய்கறி வகைகள் அழியுது. விவசாயிகளுக்கு ஒதுக்கீடு பற்றிய மத்திய அரசு நிதிகளை கூட இந்த அரசு ஒழுங்கனாக செயல்படுறது கிடையாது. நெல் கொள்முதல் பண்ணல மூட்டைக்கு இவ்வளோ கமிஷன் பேசுகிறாங்க சார். நீங்கள் எதோ சொல்கிறீங்களே, தருமபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், சேலம் மாவட்டத்தில் மாங்கனி தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. அந்த மாங்கனி உற்பத்தி என்ன பண்ணுறாங்க தெரியுமா? மாங்காய் பூ பூக்கும், பூ பூத்து அடுத்தது அதில் 3 பருவம் இருக்குது. இந்த 3 பருவத்துக்கும் ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபா அந்த மாம்பழ விவசாயி செலவு பண்ணுறாங்க. எதுக்கு செலவு பண்ணுறாங்கன்னா, புழு பூச்சி வராமல் அந்த மாங்காயெல்லாம் அந்த பூ வடுவாகி, படு காயாகி, காய் கனியாகி, கனியாகும்போது உள்ள வண்டு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏக்கருக்கு 30,000 செலவு பண்ணி மாம்பழம் விளைச்சல் நேரத்தில் எல்லா மாவட்ட கலெக்டரும் என்ன பண்ணணும் நினைக்கின்ற போது இந்த அரசு கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டம், சேலம் மாவட்டத்தில் உள்ள அந்த கொள்முதல் செய்யக்கூடிய அந்த மாம்பழ ஜூஸ் தயாரிக்கிற அந்த கம்பெனி நிறுவனத்துக்கு அந்த துறை சார்ந்த அமைச்சர் கண்டுகொள்வதே இல்லை. காரணம் என்றால் விவசாயி, மாம்பழ தொழிலாளி விவசாயி மாம்பழத்தை எதுக்கு இந்த முறை கடந்த 2-3 வருஷமாக மாம்பழம் உற்பத்தி வியாபாரம் விலை போகாமல் ஆட்டுக்கும் மாட்டுக்கும் ஆற்றுலையும் கொண்டு கொட்டினாங்க சார். 3 முறை சார் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினராக வாழப்பாடியார் இருந்தார். அந்த அப்போதான் வந்து அங்கே இருக்கிற மாங்கனி விவசாயிகளுக்கு மறுமலர்ச்சி. அதே போல் தருமபுரி பார்லமெண்ட் உறுப்பினராக இருந்தார்.
அப்பதான் வந்து அவங்க இந்த மாங்கனி விவசாயிகள் வந்து ஏற்றுமதி பண்ண ஆரம்பிச்சாங்க. சார் நீங்க அதே போல சேலத்துல வந்து பார்லமெண்ட் உறுப்பினர் சார் நீங்க சொல்றது வந்து வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்தார், மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே மறைந்தார். அது புரிஞ்சுடுங்க. வாழப்பாடி ராமமூர்த்தி இன்னைக்கு தேசிய அளவில் ஒரு அதாவது இன்னைக்கு அவர் மத்திய மந்திரியா இருக்கின்ற நேரத்தில் பெட்ரோல்துறை அமைச்சராக இருந்தார்ல, அந்த நேரத்தில் பார்த்தீங்களா அவர் ஒரு சமுதாயத்துக்கு சொந்தக்காரர் இல்லை, தமிழ்நாட்டுடைய மக்களுடைய என்ன தேவை, தொண்டனுக்கு உழைத்த தொண்டனுக்கு என்ன தேவை, தனக்கு வாக்களித்த மக்களுக்கு என்ன தேவை என்ற காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டார், செயல்பட்டார். இன்று வரையும் வாழப்பாடி ராமமூர்த்தி ஒரு தேசிய தலைவராக தான் தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கின்றார்கள். நீங்க மாங்கனி சொல்றப்ப ஆ, அது இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் வந்து முதல் முறையா அந்த ஏற்றுமதியை வந்து அந்த விவசாயிகளுக்கு வந்து கொண்டு போனாரு, விழிப்புணர்வு ஏற்படுத்தினாரு. ஆனா இன்னைக்கு இருக்கிற வந்து எல்லாருமே வந்து செய்யறாங்க என்றால் கேள்விக்குறி தான். சார் இன்னைக்கு என்ன ஒரு விஷயம் சார், உள்ள இருக்க ரகசியத்தை சொல்றேன் சார். மாம்பழ வியாபாரி அந்த தொழிலாளர்களுடைய அந்த மாம்பழத்தை நீங்க பர்ச்சேஸ் பண்ணாட்டா அந்த வியாபாரி லாஸ் ஆயிடுவான். லாஸ் ஆகும்போது மாம்பழத்தை என்ன பண்ணால் விற்க முடியாமல் அவன் ஆற்றுலையும் காட்டும் ஆடு மாடு கொண்டு போட்டுருவான். அப்போ என்ன பண்ணுவான், சோர்ந்து போயிடுவான். கடலில் முழுகும் போது அந்த இடத்த ஏக்கர் கடலில் சீப் அண்ட் ரேட்டு விற்றுருவான். இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வந்து வருதுன்னு வச்சுக்கலாம் ஒரு கட்டத்தில். இப்போ 3 மாவட்டத்துக்கும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், அதே போல் தமிழ்நாடு முழு பல இடங்களில் வந்து மாங்கனி விவசாயிகள் இருக்காங்க. இப்போ வேதாளம் எடுத்துக்கிட்டுன்னு வச்சுக்கலாம், அங்கேயும் பார்த்தீங்கன்னா அது அங்கே இருக்கிற அதே மாம்பழம் இப்போ சாகுபடிலாம் அங்கேயும் இருக்குது. இந்த மாங்கனி விவசாயிகளை என்ன மேலும் மேலும் உயர்த்துவதற்கு என்ன திட்டம் வச்சுருக்கீங்க? நீங்கள் சொல்ல கரெக்டான இதே கேள்வி கேட்குறேன். குமரி மாவட்டத்தில் ரப்பர் ஃபேமஸ்ஸு, தென் மாவட்டத்தில் பனைமரம் ஃபேமஸ்ஸு. குமரி மாவட்டம், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி வந்து பனைமரம் ஃபேமஸ்ஸு. அந்த பனைமரத்தில் எவ்வளோ பயன்பாடுகள் ஒன்று, அந்த பயன்பாடுகள் சிறு மற்றும் குறுந்தொழில் மூலமாக எவ்வளோ டெவலப் பண்ணலாம். இந்த அரசு இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த அரசாவது அந்த 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 ரப்பர் மர தோட்டத்தைக்கும் பால் உற்பத்தியாளருக்கும் எந்த டெவலப் நடவடிக்கை இல்லையா? காரணம் என்ன சார், தொகுதி எம்எல்ஏ என்ன நினைக்கிறாருன்னா அதை வாரி அமைச்சு தான் சில பண்ணுறாங்கல்ல, அதுக்குள்ளே போகணும் சார். அது வாரியம் அல்ல, வாரி கொண்டு போகிறது. கடுமையான குற்றச்சாட்டு இல்லை சார், நான் இல்லை இதுக்கு நிறைய விளக்கம் சொல்லுவேன் சார். அதாவது பனைமரம் என்பது தமிழுடைய ஒரு அடையாளம் மட்டுமல்ல, பஞ்சத்தை போக்கக்கூடிய, நமக்கு அனைத்து உணவுகளையும் பசியை போக்கக்கூடிய அந்த மரம் தான் பனைமரம். தேக்கு மரத்தை விட வலுவான அந்த மரம் பனைமரம். ஆனால் பனசொலை, பனங்கிழங்கு, இன்னைக்கு அந்த பனைமரத்திலிருந்து பயன்படக்கூடிய பதநீரோ நொங்கோ அல்லது ஏதாவது பனம்பழமோ ஏதாவது எடுக்கிறாங்களா சொல்லுங்க ஐயா. பனம் மரத்தை பற்றி நீங்க சொல்றேன். நான் சிறு வயதிலே பனம்பழத்தை சுட்டு தின்றவன். நான் சிறு வயதிலேயே என்னுடைய தாயார் வந்து இட்லி குட்டத்தில் வச்சு பனம்பழத்தை சீவி அழகா அடுக்கி வச்சு அதில் வெல்லத்தை போட்டு அவித்து சாப்பிட்டால் தேவாமிர்த மாதிரி இருக்கு சார். இன்னைக்கு யாரு சாப்பிட்றீங்க சொல்லுங்க? அரசு சார் இன்னைக்கு கிராம காதிப்போடு வாரியம் இருக்கு பார்த்தீங்களா? எங்கேயாவது பனைமரத்தில் உற்பத்தி பண்ண பொருள் இருக்கா? அப்போ அரசுக்கு வாரியம் இருக்குது. அவர்கள் வாரியம் என்ற பெயரை வைத்து தங்களுடைய வந்து வாரியம் என்று வாரி கொண்டு செல்கின்றார்கள் தவிர்த்து அந்த வாரியத்தினால் அந்த சம்பந்தப்பட்ட மக்களுக்கு எந்த இதுவும் பலனும் இல்லை. கோடை காலம் நெருங்குது. இந்த பனை மரத்து மூலமா செய்யப்படுற விசிறி இருக்குல்ல, ஆமா இல்ல விசிறி, தனி கவனமே இருந்து ஒவ்வொரு அரசாங்கமும் எடுத்துக்கும். இதுக்கு முன்பு இருந்த பல வருடங்களுக்கு இருந்த அரசாங்கங்கள், அது காமராஜர் காலத்துல சொல்லவே வேணாம் இல்லைங்களா சார். பெருந்தலைவர் காமராஜர் அவர் மனிதர். மக்களை பற்றி யார் சார் சிந்திக்கிறாங்க? இல்ல என்டிஏ ஆட்சி சப்போஸ் வர்றப்ப அவர் கண்டிப்பாக இதெல்லாம் கொண்டு வருவோம். கண்டிப்பாக இந்தியா ஆட்சி கொண்டு வரும்போது எப்படி ஒரே நாடு இல்ல சார், ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே சட்டம், ஒரே ரேஷன் கார்டு கொண்டு வந்துருமா இல்லையா? காஷ்மீர் பள்ளத்தாக்கில் ஒரு நியூ டவுனை உருவாக்கி எங்களை இருப்பிடத்தை உருவாக்கி கொடுங்கள் என்று காஷ்மீர் அரசாங்கம் சொல்லுகின்றது. அரசாங்கத்தை சொன்னால் அரசாங்கம் செவி கொண்டு கேட்பதில்லை. காரணம் என்றால் லடாக்கு, ஜம்மு, காஷ்மீர் 3 விதமான நிலைப்பாடு உள்ளது. அங்கே வாழக்கூடிய இந்துக்களுக்கு வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கின்றது. தேசிய ஜனநாயக கூட்டணி, அந்த கூட்டணி இருக்கிற கட்சிகள் இன்னும் வந்து ஒருமித்த கருத்தோடு இன்னும் செயல்படணுமா, இல்லை வந்து இந்த வலிமை மட்டும் போதுமா? ஏன்னா பெரிய நிறைய மாறுபட்ட கருத்துக்களை வந்து நிலவுவதா சொல்றாங்க. சரி, நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். திமுக வந்து இந்தியா கூட்டணி, ஐஎன்டிஏ கூட்டணி. திமுகவில் மட்டும் அம்பிகாவதி அமராவதி போல், லைலாவும் மஜ்னுவும் போல், துசுந்தரும் சகுந்தலையும் போல், இனிவை 40 போல், 10 பாட்டு 8 போல் கூட்டணி இருக்கின்றார்களா? இல்லை. அங்கே விரலயம் வெடிக்குது. நீ டாக்டர் ராமதாஸை சேர்த்து என்றால் நான் வெளியில் செல்ல வேண்டும். விடுதலை சிறுத்தை உரிமை கொண்டு மிரட்டி கொண்டிருக்கின்றன. அதே போல் கம்யூனிஸ்ட் ரைட்டு லெஃப்ட் 2 கம்யூனிஸ்ட் கட்சியும், கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரைக்கும் உலக நாடுகளில் மட்டுமல்ல இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி இல்லை. ஆனால் கம்யூனிஸ்ட்காரன் பேச்சா பார்த்தீங்களா,
ஆலந்தை பாருங்கள், போலந்தை பாருங்கள், பின்லாந்தை பாருங்கள், நெதர்லாந்தை பாருங்கள், அங்கெல்லாம் வீழ்ந்தது கம்யூனிசம். தமிழ்நாட்டில் இருக்குதோ இந்தியாவில் இருக்குதோ ஒரு நிமிஷம் சொல்லுவான். ஆனால் கேரளத்தில் பார்த்தா எதிரும் கீரியும் பம்பமாக இருப்பான். இங்கே பார்த்தா நமக்கு நாமே திட்டம், நமக்கு நாமமே வாக்களித்த மக்கள் நாமே எல்லா கம்யூனிஸ்டும் இப்போ என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு 2% வாக்கு கொடுங்கன்னா ஏற்கனவே 30 கோடி ரூபா செக்கு பாண்டில் கொடுத்தாங்க. ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி பிரெட் பன்னையும் டீயும் சாப்பிட்டு ஜோல்னா போய் வளர்த்த கட்சி இன்றைக்கு செக்கு கொண்டா, டிடிஎஃப் பாண்டு கொண்டா, 7 குண்டல வாடா, கொஞ்சம் சோறு கொண்டு தாடா, காலம் போய் 7 குண்டல வாடா, கரன்சியை கொண்டு வாடாண்டா கம்யூனிஸ்டுடைய மனநிலையும் மாறி உள்ளது. ஆகவே இன்னைக்கு திமுக கூட்டணி ஆட்டம் கண்டுள்ளது, என்டிஏ கூட்டணி அழகா இருக்கின்றது. ஆகவேதான் இன்னைக்கு என்டிஏ கூட்டணி உள்ள தலைவர் சொல்லுவார், அண்ணன் எடப்பாடி சொல்லுவார், நேருக்கு நேராய் வரட்டும் நெஞ்சில் துணிவு இருந்தால் என் கேள்விக்கு பதிலை தரட்டும், நேர்மை திறன் இருந்தால் எடப்பாடி அண்ணன் வேண்டிய ஸ்டாலின் முதலமைச்சர் அறைகள் கொடுக்கிறாரே, ஏன் பேசவில்லை? ஆனால் ஆட்சி இருக்கின்றது, அதிகாரம் இருக்கின்றது, அரசு இயந்திரம் இருக்கின்றது. பலமான திமுக கூட்டணியை நீங்க அன்புமணி டிடி தினகரன் வந்துட்டாரு, எங்களுக்கு புதிய தெம்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் மூலியமா வந்து இழுத்த முடியுமா? இன்னும் எத்தனை பேரை நீங்க கொண்டு வரணும், அந்த வேலையை பாருங்க. ஓபிஎஸ் கொண்டு வரணும், இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களாம் வந்து கூட்டணியில் இணைக்கிறதுக்கான வேலைகளை வந்து எடுத்து தொடங்குவீங்களா? அவங்க வலிமையா இருக்காங்க சார் திமுக கூட்டணி. நீங்க டெலிஃபோன்ல பேசும்போது அந்த லைன் பிஸியா இருக்கும்போது யூ ஆர் இன் கியூ ப்ளீஸ் இன் வெயிட், உங்கள் கால்கள் பதிவு செய்யப்பட்டன, கொஞ்சம் போல காத்திரு. நிகழ்ச்சி பங்கேற்று பல கருத்துக்கள் தெரிவித்தமைக்கு இதே எங்களது எண்ணி நன்றி. வணக்கம்.